வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சந்திக்கும் கடகராசி அன்பர்களே. இந்த குரு பயிற்சியில் கடகராசி அன்பர்கள் நிறைய உங்ககிட்ட மாற்றத்தை பார்ப்பீங்க. வாழ்க்கையில் மாற்றம் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய புகழ், உங்களுடைய திறமை, அதாவது சுற்றி இருக்கும் எல்லா நபர்களுக்கும் நம்ம நல்லது பண்ணுறோம், எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, எல்லாத்துக்கும் தன்னுடைய கடமையை செய்கிறோம். ஆனால் தான் எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்து உங்களை நீங்களே மாற்றி உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து நீங்களே உங்களை உயர்த்தி கொண்டுட்டு போகக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி. அது மட்டுமல்லாது உங்களுடைய அழகும், உங்களுடைய பேச்சும், உங்களுடைய தனிப்பட்ட நிலையும் வளர்ந்து மற்றவர்கள் வணங்கத்தக்க வகையில் மாறக்கூடிய அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியிலே நின்று குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இந்த 3 ஸ்தானங்களும் ரொம்ப நம்மளுடைய ஜாதகத்தில் முக்கியமான ஸ்தானங்களை பார்வை செய்கிறார். அப்போது உங்களுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய நிலை ஏற்படுங்க. எதனால்? மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பணினால், மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய கடமையினால், எல்லா கடமைகளையும் சரிவர, ஆனால் அதுவும் சற்று கொஞ்சம் மன உளைச்சலோடு மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செய்து வர உங்களுடைய மனம் அப்படியே மகிழ்ச்சி அடையும். நான் இவ்வளோ நாள் போராடிட்டுருக்கேன், இவங்களுக்கு, அதாவது கூட பிறந்தவங்களுக்கு இது பண்ணணும், இல்லை நம்ம தொழிலாளர்களுக்கு இதை பண்ணணும், சமுதாய மக்களுக்கு நான் இதை பண்ணணும், இல்லை என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இதை பண்ணணும், எதுவாக இருக்கட்டும்ங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கணும்னு நான் நினச்சேன். இவ்வளோ நாள் தடையாக இருந்துச்சு, ஆனால் அதுக்குண்டான முயற்சி எடுத்தேன். இந்த காலகட்டத்தில் நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறதுல கடகராசி அன்பர்கள் நிச்சயம் அந்த சந்தோஷத்தை அடைவீங்க. குழந்தைகள்னால நல்ல பெற்றவர்கள் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை. நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றிருக்காங்க, நல்ல ஒரு மதிப்பெண் பெற்றிருக்காங்க, இல்லை நல்ல ஒரு காலேஜ் போகிறாங்க, நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்றாங்க, நல்ல ஒரு புகழ் அடைஞ்சிருக்காங்க, நல்ல அவார்டு வாங்கியிருக்காங்க, நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க, அப்படியெல்லாம் தன்னுடைய குழந்தைகள்னால சந்தோஷப்படக்கூடிய நிலை கடகராசிக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவி நல்ல ஒரு ஒற்றுமை அடையக்கூடிய காலம் கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நல்ல திருமண அமைப்பு ஏற்படுங்க. முக்கியமாக மனமகிழ்ச்சியோடு தங்களுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. தந்தையின் எண்ணங்களையும் ஆசைகளையும் அவரோட கடமைகளையும் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் சரிவர சூப்பராக கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு காலம் இந்த குரு பயிற்சி காலங்க. அவர் அப்படியே மெய்சிலிர்த்து போவார். தந்தை உங்களை பார்த்து மெய்சிலிர்த்து போகக்கூடிய ஒரு காலம். அது புகழாக இருக்கலாம், அங்கீகாரமாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் நீங்கள் நல்ல ஒரு உயர்வுக்கு வந்திருக்கலாம், இல்லை உங்களோட கேரக்டராக கூட இருக்கலாம். நம்ம குழந்தை, நம்ம பொண்ணோ பையனோ எதுக்குமே அவனோட லைஃப்பில் எப்படி முன்னேறுவான் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இனிமேல் எனக்கு அந்த பயம் இல்லை, சூப்பராக வந்துடுவான், என் பையனாலையும் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சின்ன விஷயத்துலேருந்து நான் பெரிய விஷயத்து வரைக்குமே நான் சொல்கிறேன். எல்லா விதத்துலேயுமே தங்களுடைய குழந்தைகளை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பை தந்தைக்கு நீங்கள் ஏற்படுத்தி தருவீங்க. நர்சிங், மெடிக்கல் ரீதியாக எதுவானாலும் சரிங்க, தண்ணி, பால், உணவு, இது சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டுருக்குறோம், இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம், இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுங்க. பொருளாதார ரீதியாக நல்ல ஃபினான்ஷியல் க்ரோத் கட்டாயம் கிடைக்குங்க. ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கடனை மட்டும் ஏற்படுத்திடாதீங்க. உங்களுடைய அத்தியாவசியத்துக்கு தேவைக்கு கடன் வாங்கி சமாளிச்சுக்கலாம், நம்மளுக்கு தான் நல்ல ஒரு வருமானம் வருதே, நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கே, அதனால் கடன் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்காதீங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக அதிகம் எடுத்துக்கோங்க. முக்கியமாக உணவு, தூக்கம், சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, உங்களுக்கான ஓய்வை ஏற்படுத்திக்கோங்க. கடகராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பிடித்தமான சித்தர் வழிபாடு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் ஏதாவது ஜீவசமாதி சென்று நீங்கள் 2 நெய் தீபங்கள் ஏற்றி
நல்ல ஒரு வழிபாட்டோட கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தாவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க.